ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கரையாய் உடைகிறேன் அத்தியாயம் 9. ஐ எங்கப்பா என்று ஏலிசை குதிக்க, ஆமாம் உன் அப்பா தான் என்றார் யோகமித்திரன். என் அப்பா ஃபோட்டோ உங்கள் வீட்டிற்கு எப்படி வந்தது என்று இவள் கேட்க, அப்பாவும் மாமாவும் ஃப்ரெண்ட்ஸு, அதுதான் அப்பாவுடைய ஃபோட்டோவை வைத்து சாமி கும்பிடுறாங்க என்றார் தேவிகா. அப்படியா என்று தலையாட்டி விட்டு கும்பிட்டாள் ஏலிசை. தேவிகாவை பார்த்த வைஷ்ணவி, நீ அவள் அப்பா பற்றி எதுவுமே சொல்லலையா என்று கேட்க, சொல்லியிருக்கேன், தேவையானதை மட்டும். அவருடைய இறப்பை பற்றி நானே நினைக்க விரும்பலை. பிறகு என் மகளுக்கு எதற்கு? அவள் அப்பா இறந்துட்டார் என்று அவளுக்கு தெரியும், அவ்வளவுதான் என்றாள். இப்போது வைஷ்ணவிக்கு குற்ற உணர்வாக இருந்தது. யோகமித்திரன் மனைவியைத்தான் முறைத்தார். இவளை போய் நீ சந்தேகப்பட்டாயே என்ற பார்வை அது. அதை கண்டதும் குற்ற உணர்வில் தலைகுனிந்தாள் வைஷ்ணவி. பெண்கள் இப்படித்தான், சில சமயம் அவசரப்பட்டு ஏதாவது செய்ய போய் அது ஆபத்தாகவோ அவமானமாகவோ முடிந்துவிடும். அண்ணா, நீங்களும் யாரும் அவ அப்பாவின் இறப்பை பற்றி சொல்ல வேண்டாம் என்றார் தேவிகா. சரிமா என்றார் யோகமித்திரன். இவரின் இந்த பாசமும் பரிவும் அக்கறையும் தான் வைஷ்ணவிக்கு பெரிய கோபத்தை கொடுத்தது. இப்ப தேவிகாவை பற்றி நன்றாக தெரிந்து கொண்ட பின் தன் தவறை புரிந்து கொண்டார் வைஷ்ணவி. மணமக்கள் சாமி கும்பிட்டு விட்டு வந்த பின் பெரிய சோஃபாவில் அமரச் சொன்னார்கள். பிறகு இருவருக்கும் பால் பழம் கொடுத்தார்கள். கிரிஷ் குடித்துவிட்டு கொடுத்த பாலை கொடுக்க, ஐய எச்சி, எனக்கு வேணாப்பா என்றாள். கிரிஷ் அவளை முறைக்க, அதே நேரம் இயல், ஒழுங்கா மாப்பிள்ளை கொடுக்கிறத வாங்கி குடி என்று தேவிகா அதட்ட மறு பேச்சின்றி வாங்கி குடித்தாள். பிறகு கிரிஷ் அவன் அறைக்கு சென்று விட்டான். டைனிங் ஹாலில் சாப்பாடு நடந்தது. கொஞ்சம் பேர்தான் என்பதால் வீட்டிலேயே விருந்து நடந்தது. ஸ்டார் ஹோட்டலில் இருந்து உணவு வந்தது. அந்த ஊழியர்கள் வந்து பரிமாறினார்கள். அவர்களுக்கே 4-5 ஸ்டார் ஹோட்டல் பல ஊர்களில் இருக்கு. இங்கே சென்னையில் உள்ள ஹோட்டலில் இருந்துதான் உணவு வந்தது. இதன்யா அண்ணியை கூட்டி போய் கெஸ்ட் ரூமில் விடு என்றார் வைஷ்ணவி. அவளும் இயலை அழைத்து கொண்டு கிருஷின் 2வது மாடிக்கு சென்றாள். அந்த தளம் முழுவதும் அவனுடையதுதான். அதில் அவன் அறை மட்டும் இல்லாமல் விருந்தினர் அறைகளும் இருக்கும். அவரவர் விருந்தினரை அவரவர் பகுதியில் தங்க வைத்துக் கொள்வார்கள். சொந்தக்காரர்களுக்கு வீட்டை சுற்றி காட்டினான் கிஷோர். மாளிகை போன்ற அந்த வீட்டை சுற்றி பார்த்தவர்கள் மலைத்து போனார்கள். பத்ரிநாதனுக்கு அந்த குடும்பத்தாரிடம் இருந்த மதிப்பு நன்றாக தெரிந்தது. நண்பன் மட்டும் என்றால் இப்படி குடும்பத்தாரோடு பூஜை அறையில் படம் மாட்டி வைக்க மாட்டார்கள். பத்ரியை இவர்கள் சாமியாக பார்க்கிறார்கள் என்று மட்டும் வந்தவர்களுக்கு தெரிந்தது. தேவிகாவிற்குத்தான் எல்லாம் தெரியுமே. அவர் மகளுடன் அந்த விருந்தினர் அறையில் இருந்தார். சற்று நேரத்தில் அங்கே வந்த சுடரை கண்ட இயல் அந்த அறைக்கதவை பூட்டிவிட்டு அம்மாவிடம், ஏமா அவர் யாருன்னு தெரியுமா என்று ஏலிசை கேட்க, யாரு? மாப்பிள்ளைதான் என்றார். யாரு? மாப்பிள்ளைதான் என்றார் தேவிகா. ஐயோ அம்மா, அவர் என்னோட சிடுமூஞ்சி பாஸ் என்றாள் இயல். என்னது, உன் முதலாளியா என்று யோசித்த தேவிகா, சரி அதனால என்ன? சுடர் கேம்பஸ் இன்டர்வியூவில் பாஸ் ஆகி அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகவும், நீ 2 மாதம் வீட்டில் இருந்தப்ப போர் அடிக்குது, வேலைக்கு போகணும் என்று புலம்பின. உன்னை தனியாக விட முடியாமல் நானும் அண்ணங்கிட்ட சொன்னேன், சுடரிசை வேலை பார்க்குற கம்பெனிக்கே போகட்டும், அது நல்ல கம்பெனி தான், பயமில்லாமல் அனுப்பலாம், அந்த முதலாளி நான் சொன்னால் கேட்பார், அப்பாயின்மெண்ட்டு ஆர்டர் வரும், வேலைக்கு போய் சேர சொல்லு என்றார். நானும் அனுப்பினேன். அது மாப்பிள்ளையோடைய கம்பெனி என்று எனக்கு தெரியாதே என்றார் தேவிகா. உண்மையும் அதுதான். அது என் மகனுடைய கம்பெனி தான் என்று சொன்னால் ஒரு வேலை, இந்த வேலையே வேண்டாம்னு கூட தேவிகா சொல்லிவிடுவாள் என்று பயந்துதான் யோகமித்திரன் சொல்லவில்லை. தேவிகா பெரும்பாலும் தனக்காக தன் மகளுக்காக என்று எதையும் அவரிடம் கேட்க மாட்டாள். சுடரின் படிப்பிற்காக மட்டுமே கேட்டார், அவ்வளவுதான். ஐயோ போச்சு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. சும்மாவே அவர் என்னை தீர்ப்பார். ஏதோ 8 மணி நேரம் பல்ல கடிச்சுக்கிட்டு ஓட்டினேன். இனி நீங்கள் பண்ணின காரியத்தால் நான் காலம் பூரா அந்த சிடுமூஞ்சி கிட்ட மாட்டிக்கிட்டேன்.
அது மட்டுமா என்று தொடங்கிய இயலின் கையை பிடித்து இழுத்த சுடரிசை, இங்கே வா, உனக்கு ஒன்று தர்றேன் என்று பால்கனிக்கு இழுத்து சென்றாள். என்னடி, எதுக்கு இப்படி இழுத்துக்கிட்டு வர்ற என்று இயல் கேட்க, நீ அத்தை கிட்ட என்ன சொல்ல போனாய்? அதுதாண்டி அந்த நவ்யாஸ்ரீ மேட்டர். அது தெரியாமல் எங்கள் அம்மா ஏமாந்து போய் அவருக்கு என்னை கட்டி வச்சிருச்சு என்று சொல்ல, இயல் கொஞ்சம் பொறுமையாக இரு. சார் உன்னை யாருன்னு கூட தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணியிருக்கார். அதுதான் நல்லா தெரியுதே, மூஞ்சியை சுரிச்சுக்கிட்டு இருக்காரே. இவர் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சு இருந்தா நான் ஒத்துக்கிட்டு இருக்கவே மாட்டேன். இவரை கல்யாணம் பண்ணுறதை விட நம்ம புளியந்தோப்பு கம்மாயில் விழுந்து சாகலாம் என்றாள் இயல். அவரும் தான் தெரியாமல் உன்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அவருக்கும் அந்த வருத்தம் இருக்கும். நீ இப்போ அமைதியாக இரு. நவ்யா மேடம் அவங்க லவ் பற்றி அம்மா கிட்ட சொல்லாதே. இப்போ தான் நல்ல இடத்துல மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னு அத்தை நிம்மதியாக இருக்காங்க. நீ போய் இப்போ சொன்னால் அவங்க மனசு உடைஞ்சு போயிடும். வேண்டாம் இயல், சாரை தப்பாக நினைக்க முடியலை. அவரோட லவ் ஏன் கல்யாணத்தில் முடியலை என்று அவருக்குத்தான் தெரியும். நீ பின்னாளில் கேட்டு தெரிஞ்சுக்க. இப்போ இந்த ஊரறிய நீதான் அவருடைய மனைவி, அவருடைய குடும்பத்தார் பார்த்து கட்டி வைத்த மனைவி. உனக்கான உரிமையும் கடமையும் அவருக்கும் உண்டு. சாரை விட நவ்யா மேடம் தான் தங்களுடைய லவ் பற்றியும் கல்யாணம் பற்றியும் அதிகமாக பேசுவாங்க. சார் அவங்க சொன்னதுக்கு தலையாட்டுவார், அவ்வளவுதான். அவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடந்தது, ஏன் பிரிஞ்சாங்க என்று சார்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஆமாம், கேட்டால் சொல்லிட்டு தான் மறுமேலே பார்ப்பார். நான் தான் நல்ல வசமாக அவர்கிட்ட சிக்கிக்கிட்டேன். கடவுளே, நம்ம ஊர் கோட்டக்கரை முனியையா கூட என்னை கைவிட்டுட்டாரே. அவருக்கு எத்தனை திருட்டு தேங்காய் உடைச்சிருப்பேன். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இந்த சிடுமூஞ்சி தலையில் என்ன கட்டிட்டாரே. பாவி, மனுஷனைத்தான் நம்ப முடியலைன்னு தான் சாமியை கும்பிட்றோம். அதுவும் இப்படி என் காலை வாரி விட்டுருச்சே என்று புலம்பினாள் இயல். நான் கொஞ்சம் கூட இவர் மாப்பிள்ளையாக வருவார் என்று நினைத்து கூட பார்க்கலை. அம்மாவுக்கும் நம்ம முதலாளி தான் மாப்பிள்ளைன்னு தெரியாதாமே. என்கிட்ட அம்மா சொன்னது யோகன் மாமாவுடைய பையன்தான் மாப்பிள்ளை அப்படின்னாங்க. எனக்கு பெரிதாக யாரையும் ஞாபகம் இல்லை இயல். இப்போ எதை நினைத்து குழம்பியும் ஒன்றும் ஆகப்போவது இல்லை. விடு, நீ ரிலாக்ஸாக இரு. உன் மாமனார் மாமியார் நாத்தனார் கீதா அண்ணி எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. சாரை பற்றி கவலைப்படாதே. பாவமுடி, அவருக்கும் நீதான் மணப்பெண் என்று தெரியலை என்றால் குறும்பாக. என்னடி உனக்கு சிரிப்பாக இருக்கா? நானே பயந்து போய் இருக்கேன். சிங்கத்தை காட்டில் பார்த்தாலே அலறுவேன். இப்போ அதோட குகைக்குள்ளே கொண்டு போய் விடுறீங்க. என்னை கடிச்சு புதற போகுதுடி. வா வா, அத்தை வர்றாங்க, உன் மேக்கப் கலைக்கணும் என்று கூட்டி போய் மேக்கப் கலைத்து விட்டு போய் குளிச்சுட்டு வா என்றாள். போடி, எனக்கு தூக்கம் வருது என்று படுத்து தூங்கிவிட்டாள் இயல். இதுதான் இயல். பெரிதாக எதற்கும் வருத்தப்பட மாட்டாள். மாலை 5 மணி. தேவிகா மகளை எழுப்பி குளித்து கிளம்பி வா என்றார். இயலும் குளித்து சுடிதார் போட்டுக்கொண்டு கிளம்பி கீழே வந்தாள். குடும்பத்தார் அனைவரும் கீழே இருந்தார்கள். இயல், அம்மா மாமா எல்லாரும் கிளம்புறாங்க பாரு என்றார் யோகமித்திரன். இயல் அம்மாவை பார்க்க, ஆமாடி, சொந்தக்காரங்க எல்லாரும் ஹோட்டலில் இருந்து இப்போ வந்துடுவாங்க. நாங்களும் கிளம்புறோம். நீ சமத்தா மாப்பிள்ளை கூட சண்டை போடாமல் அவர் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும், சரியா? அத்தை மாமாவை மரியாதையாக நடத்தணும் என்று மகளுக்கு 1000 புத்திமதிகள் சொன்னார். கிருஷை கீழே வரச்சொல் என்றார் யோகமித்திரன். கிஷோர் ஃபோனில் கூப்பிட்டு பேசி வர சொன்னான். கிருஷ் வரவும், தேவிகா அத்தை கிளம்புறாங்க கிருஷ் என்றார் வைஷ்ணவி. கிருஷ் தேவிகாவை பார்த்தான். சிறு வயதில் பார்த்தது. அத்தை என்று அவர் கைகளை பற்றி அவனுக்கு எதுவுமே பேச முடியலை. அதே நிலைதான் தேவிகாவிற்கும். தம்பி கொஞ்சம் சேட்டை, சொன்ன பேச்ச உடனே கேட்க மாட்டா, அதட்டினா அரக்கியாக இருப்பா. தாஜா பண்ணி மெல்ல எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்குவா. தெரியாமல் தப்பு பண்ணினால் கண்டிங்க. அப்பா இல்லாமல் வளர்ந்த பெண், ஆண்களை பற்றி எதுவுமே தெரியாது. தகப்பனோ கூட பிறந்த அண்ணனோ இருந்தால் ஆண்களின் மனோபாவம் தெரியும். இவன் நான் பொத்தி வளர்த்த பெண். வேலைக்கு கூட அப்பா சொன்னதால தான் அனுப்பினேன். கொஞ்சம் பார்த்துக்குங்க தம்பி, என் உசுறு இருக்கிற வரைக்கும். அப்புறம் உங்களை விட்டால் இவளுக்கு வேற யார் இருக்கா? அனாதை தானே. அவளை கை விட்டுடாதீங்க மாப்பிள்ளை என்று சொல்லி முடிக்கும் முன், அத்தை இது என்ன பேச்சு?
இந்த ஜென்மத்தில் இவள்தான் என் மனைவி. தைரியமாக போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றான் கிரிஷ். என்ன தேவிகா, என்ன பேச்சு இது? அவளுக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கும்போது அவள் எப்படி அனாதையாவா? இனி ஒரு முறை அப்படி பேசாதே என்றார் கரகரத்த குரலில் யோகமித்திரன். நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்க என்று தெரியும் அண்ணா, இருந்தாலும் உடையவர் அவர்தானே என்றார் அத்தை. இயல் எங்கள் வீட்டின் தேவதை, அவளுக்காக நாங்கள் எல்லாரும் இருக்கோம், கவலைப்படாதீங்க என்றான் கிஷோர். தன் வீட்டார் இயலிசை மேல் செலுத்தும் பாசமும் அன்பும் உண்மையானது என்று கிருஷிற்கு தெரியும். இதே இடத்தில் நவ்யா என் மனைவியா வந்திருந்தா சாதாரணமாக என் மனைவி என்று கடந்து போய் விடுவார்கள். அதுவே இயலிசை என்றால் மொத்த குடும்பமும் அவளை தாங்கும். அவனே தன் காதலிக்கு துரோகம் செய்தது இந்த நன்றி உணர்ச்சியால் தானே. அப்புறம் மற்றவர்கள் அவள் மேல் அன்பு காட்டுவதற்கு கேட்க வேண்டுமா என்ன? தேவிகாவும் மாமா குடும்பத்தாரும் இயலிடம் விடைபெற்று கிளம்பினார்கள். கிருஷ் சுடரை கண் ஜாடையால் அருகே அழைத்தவன், ஆஃபீஸில் யாருக்கும் எங்கள் திருமணம் பற்றி தெரியக்கூடாது என்றான் கட்டளையாக. அவள் அதிர்ந்து பார்க்க, எப்போ சொல்லணுமோ அப்போ நான் சொல்லுவேன் என்றான். சுடர் வேறு வழியின்றி தலையை ஆட்டினாள். நம்புறேன் என்றான் ஒற்றை வார்த்தையாக. சுடர் தலையாட்டினாள். இதை கவனித்த இயல், என்னடி சுடுமூஞ்சி உன்னை மிரட்டுதா, என்னவாம் என்றாள். கல்யாண விஷயம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் என்றாள். எதுக்கு எதுக்கு என்று புரியாமல் இயல் கேட்க, தெரியலடி, வரேன் என்று கிளம்பி விட்டாள் சுடரீசை. அவர்கள் சென்றதும் உள்ளே வந்த மொத்த குடும்பமும் ரிசப்ஷன் எப்படி வைக்கலாம், ஸ்டார் ஹோட்டலில் வைக்கலாம் என்று எந்த ஸ்டார் ஹோட்டலில் வைக்கலாம் என்று பேசினார்கள். ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒன்றாக சொல்ல கிருஷ் அமைதியாக ஃபோன் பார்த்து கொண்டு இருந்தான். என்னடா நாங்களே பேசிக்கிட்டு இருக்கோம், நீ பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் என்று கிஷோர் கேட்க, நீங்கள் கல்யாணத்துக்கு பெண் பார்க்கும்போது கூட என்னை கூப்பிடலை, கேட்கலை, இப்போ கேட்டு என்ன பிரயோஜனம் என்று அவன் சொல்ல அனைவரும் அதிர்ந்து போய் இயலிசையைத்தான் பார்த்தார்கள். அவள் புன்சிரிப்புடன் இருக்க ஒரு நிமிடம் அதிர்ந்துதான் போனார்கள். என்ன இயல் சிரிக்கிற என்று கீதா கேட்க, வேற ஒன்றுமில்ல, என்ன மாதிரி தான் இவருமா என்று நினைத்தேன். என் அம்மா உடனே வான்னு ஃபோன் பண்ண, நானும் சுடரும் போனா உனக்கு இன்னும் 4 நாளில் கல்யாணம் என்றார். யோகன் மாமா மகன்தான் மாப்பிள்ளை என்றார். எனக்கு யாரையும் ஞாபகத்தில் இல்லை, அப்பாவுடைய நண்பர் என்று அம்மா சொல்லுவாங்க, மற்றபடி யாரையும் எனக்கு தெரியாது. மணவரையில் மாப்பிள்ளையா இவரை பார்த்ததும் அதிர்ந்து போனேன். பாவம், இவருக்கும் என் நிலைதான் போல, என்னை விட மோசமாக அதிர்ச்சியாகிட்டார் என்றால் இயல் குறும்பாக. கிருஷ் அவளை முறைத்தான். நல்ல வேலை, இயல் தவறா எதையும் எடுத்துக்கலை என்று பெரியவர்கள் நிம்மதியானார்கள். திரும்ப ரிசப்ஷன் பற்றிய பேச்சு தொடர்ந்தது. எனக்கு 20 நாள் யூகே போகணும், அதற்கு இடையில் நான் பெங்களூர் போய்விட்டு போகணும், எனக்கு இப்போ நேரம் இல்லை, அதனால் ரிசப்ஷன் எல்லாம் வேண்டாம் என்றான். என்னடா இது, கல்யாணம் கோவிலில் என்பதால் சிம்பிளாக நடந்தது, நாம் யாருக்கும் பெருசாக சொல்லலை. உன் கல்யாணம் மட்டும் இல்லை, என் நண்பனின் மகள் இயலிசை, அவள் திருமணத்தை ஊரே வியந்து பாராட்டும்படி செய்யணும் என்று நான் ஆசைப்பட்டேன். மாப்பிள்ளை நீ என்பதால் கோவிலில் செய்கிற மாதிரி ஆகிடுச்சு. ரிசப்ஷன் படு கிராண்டாக செய்யணும் என்றார் யோகமித்திரன். அப்பா, எனக்கு நேரம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கேன், சாரி, எனக்கு ரிசப்ஷன் வேண்டாம் என்றான் கிருஷ்.